இந்த பள்ளியினுடைய தலைமை சகோதரி, மற்ற அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், இந்த பள்ளி சிறந்து விளங்க வேண்டும் என சொல்லி நேரிடையாகவும் மறைமுகமாகவும் நமது பள்ளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற நன்கொடையாளர்கள், உங்களுடைய அருமையான அன்பு பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். அதே வேளையிலே நான் படித்த பள்ளியும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் நினைத்து அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஏனென்றால் மாதா, பிதா, அடுத்து குரு, அடுத்து இதில் ஒரு முரண்பாடா இல்லையா? ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு குழந்தைகளே? மாதான யாரு? சத்தமா சொல்லுங்க. பிதானா, குருனா, கடைசியில தெய்வத்தை கொண்டு கடைசியில போட்டிருக்காங்க. சில சமயத்தில் நான் நினைத்து பார்ப்பேன், இது ஒரு முரண்பாடான ஒரு சொற்றொடர் மாதிரி எனக்கு தெரிந்தது. அப்புறம் தான் புரிந்தது ஏன் இவ்வாறு நமது முன்னோர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் என சொல்லி அழகாக வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். முதல்ல எடுத்தோட கடவுளை போற்று இருக்கலாம். கடவுள் தான் முன்னால, கடவுள் இல்லை என்றால் அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, குருவும் கிடையாது, நீயும் கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் நமது முன்னோர்கள் அழகாக எந்த மரியாதை எப்படி எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லி தம்மை பெற்றெடுத்த தனம் நமது தாய்க்கு முதலிடத்தை, தாய்க்கு அம்மா என்கிற அந்த இடத்தில் முதல் இடத்தையும், அதற்கு பின்னாலே நம்மளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கரம் பிடித்து வழி நடத்தி நம்மை எல்லாம் இன்றைக்கு நிலையில் வைத்திருக்கிற நமது அருமையான அப்பா அவர்களையும், மூன்றாவதாக இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்றைக்கு எனக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது என்றால், இன்றைக்கு நான் புனித தெரேசா மகளிர் உயர்நிலை பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன், இத்தனாவது வகுப்பு படிக்கிறேன் என்று சொல்லி பெருமையாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு ஒரு காரணம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள். கடைசியில கடவுள் கடைசியில அல்ல, எல்லாவற்றையும் உருவாக்கி ஆளாக்கி கரம்பிடித்து நமக்கு எல்லாம் இன்றைக்கு எல்லாமாக இருக்கிற தேவனுக்கு அந்த இறுதி இடத்தை கொடுத்தாலும் அவர் தான் முன்னார். எனவே இந்த நேரத்திலே அருமையான குழந்தைகளே, நீங்க நிறைய தடவை உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு கைதட்டி இருப்பீங்க. உங்களோட இருக்கின்ற மாணவிகள் உங்களுக்கு கரவொலி எழுப்பியிருப்பார்கள். ஆசிரியர் பெருமக்கள் கைதட்டுங்க, நல்லா சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் கைதட்ட வச்சிருப்பாங்க. இப்பொழுது நாம் அனைவருமாக சேர்ந்து நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர்கள் எழுப்பி நமது வாழ்த்துக்களை மூவொரு இறைவா சரணம், முதல் தலைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம்.
உயர்வாக என்னும் என் ஆசிரியருக்கு ஈடு இணை யாருமில்லை. ஒரு உழைத்தீரே உழைத்தீரே எமக்காக எப்பொழுதும்
ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಗೆದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಸಕ್ಕತ್ತಾಗವಳೆ ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಗೆದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಸಕ್ಕನೆ ತುಂಬೆ ಸಕ್ಕತ್ತಾಗವಳೆ ಇನ್ನೇ ಅಂದ್ರೆ கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துமாவே. படிக்கும்போது நம்ம வாத்தியாரங்களாம் ரிப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஹீரோ காட்டிப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். படிப்பு தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த பொண்ணு தான் இந்த கிளாஸோட டாப்பர். சாதனா. இந்த பொண்ணு அந்த டாப்பர் பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். ஒரு 2 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்.
ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே அது சொல்லுங்க கேட்போம். My கருத்து what is I'm saying. 사람들은 다 알아서 알아봐 아무나 자꾸 물어봐 누가 제일 잘 나가 내가 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 제일 잘 나가 누가 네가 나보다 더 잘 나가 No 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 na 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 누가 네가 나보다 더 잘 나가 No 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 na 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 나보다 더 잘 나가 No 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 na 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 누가 네가 나보다 더 잘 나가 No 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 na 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 빠라따따따따따따따따 சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தில்